தால் டோக்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. மாவுடைய அளவுகள்லாம் அம்மா வீடியோவில் சொல்லுவாங்க. கெட்டியாக பிசைஞ்ச மாவை நம்ம பெரிய சப்பாத்தியாக திரட்டி அதை சின்ன மூடி வச்சு குட்டி குட்டி ரவுண்டாக அழகாக கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சு அதில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுப்போம். அது ஆறி வரும். இப்போ செய்முறையை பார்ப்போம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பருப்பு வந்து ஒரு கிண்ணம், கைவிட்ட 3 முறை, கைவிட்ட நடு மாதிரி வச்சு கோதுமை மாவு, அதில் மிளகு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஓமம், அப்புறமா நெய். இந்த கப்பு கோதுமாவா? இந்த கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான உப்பு, ஓமம், நெய், டேபிள் டீஸ்பூன் 2 நெய் ஃபுல்லாக. சரி, போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு கெட்டியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இது போல் சின்ன செஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து இது தண்ணி கொச்சிடும், இதில் போட்டுடுவேன். இந்த தண்ணி கொச்சிடும், இதில் போட்டுட்டு 3 விசில் வந்துடும். 3 விசில் வச்சுட்டா போதும். பேர் என்னம்மா? டோக்லியா, தால் டோக்லி. இது பேர் தால் டோக்லி. இது என்ன டிஃபன் ஐட்டமா? இது சாப்பிட்றதுக்கு தான், டிஃபன் மாதிரி சாயங்காலத்தில். நெய் 2 ஸ்பூன் நெய் போட்டால் பருப்பெல்லாம் மூடியில் மாட்டாது விசில். இப்போ இது நல்லா கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருந்த சின்ன சின்ன அந்த பீசஸை இதில் போட்டு நல்லா கொதிக்கும் போது தான் போடணும். கொதிக்காத போது போடாதீங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்படி கொதிக்கும் போது போட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை விசில் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு இதை விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிறது வந்து தோலோடு இருக்கிற பச்சை பயிறு பாதியாக உடச்சி பருப்பு. இது ரொம்ப ஹெல்தி. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை தேவைப்படலைன்னா நெய் சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லாட்டி. இப்போ வந்து நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். நெய் சூடாயிடுச்சு, அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். ஏன்னா பருப்பு ஐட்டம்ன்றதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வரட்டும். இது நம்ம தேவைப்பட்டால் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்காங்க. அதனால் இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது விசில் வந்துடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இதை அந்த தாளிப்பு எடுத்து நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தது அதை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதித்த உடனே நம்ம தாளிப்பு எடுத்து இந்த பருப்பு கூட சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும்னிட்டு நிறுத்திடலாங்க. ரொம்ப நேரம் ஆகாது. அந்த சின்ன சின்ன பீசஸ் செய்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி இது வந்து டிஷ் வந்து செய்கிறதுக்கு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்தி, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கிட்ட வெங்காயமே சேர்க்காத ரெசிபி தான் உங்களுக்கு அதிகமாக வரும். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன்றவங்க நீங்கள் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான்.